இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய ராஜா அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற ஊடகவியலாளர் மரியாதைக்குரிய தமிழ்வேல் செந்தில்வேல் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே ஒரு நீண்ட மார்க்சிய கோட்பாட்டோடு பொருளாதாரம் வர்க்கம் இந்த பின்னணியோடு சாதி ஒழிப்பை முன்னிறுத்தி உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய மாநில செயலாளர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் சாமுவேல் ராஜ் அவர்களே, எனக்கு பின்னால் இங்கே உரையாற்ற இருக்கின்ற மே 17 இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே, என்னோடு இந்த பயிலரங்கத்திற்கு வருகின்ற மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் லிங்கவளவன் அவர்களே, விருதுநகர் மாவட்ட செயலாளர் தோழர் சந்திரன் அவர்களே, வழக்கறிஞர் பெஞ்சமின் அவர்களே, மரியாதைக்குரிய தோழர் கதிரேசன் அவர்களே, இந்த நிகழ்வுகளில் பங்கெடுத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த, இடதுசாரி அமைப்பைச் சேர்ந்த அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பசி நேரம் பசிக்குதுங்களா? செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் சொல்லுவாங்க. அதனால் நம்ம செவிக்கு கொஞ்சம் நிறைவு செஞ்சுட்டு அடுத்து ஒரே மாணிக்க சாப்பிடலாம் அப்படின்னு நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் குமார் சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் முடிச்சுட்டு நான் 4 முறை கடலில் 6 மணிக்கு பொதுக்கூட்டத்துக்கு போனோம். அதனால் அந்த அவையில் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சாதி ஒழிப்பு குறித்து இந்த அவையில் எல்லாருமே அதுதான் பேசுகிறாங்க. இன்னைக்கு அதுதான் தேவையாக இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் அடிப்படை சாதியை வச்சு தான் இங்கே எல்லாமே பார்க்குறாங்க. அளவோடு அதுதான். எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம், இல்லை எப்படி படிச்சிருக்கிறோம், எப்படி நம்ம பேசுகிறோம், எப்படி உணவு உண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதுக்கு பின்னாடி சாதிய பார்வையோடு தான் இங்கே பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதுவும் சங்கரன் கோவில் மாதிரியான இந்த பகுதியில் பக்கத்தில் தான் குறிஞ்சாங்குளம் இருக்கிறது. இன்றைக்கு வரை அங்கே இருக்கின்ற காந்தாரி அம்மன் கோயிலுக்குள்ளே போய் கட்டவே முடியல. அது ரெண்டாவது, அந்த அமைப்பை பாதுகாப்பது அப்படிங்கிறத அரசுடைய வேலையாக இன்னைக்கு மாறி நிற்குது. அரசு நினைச்சிச்சுன்னா காவல்துறை விட்டுருங்க, 1 மணி நேரத்தில் அது வேலை முடிஞ்சிடும். ஆனால் சாதியை பாதுகாக்கின்ற ஒரு கருவியாக அரசு இருந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு திமுக அதிமுகன்னு பார்க்க வேண்டியதில்லை, திமுக அரசு அல்லது அதிமுக அரசுன்னு பார்க்க வேண்டியதில்லை. அரசு கவர்மெண்ட் அது ஒரு நிலைத்தன்மையான ஒரு நிறுவனம். அது பாதுகாத்துட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்காக நான் சொன்னேன். நான் மேல் பாதியில் கோயிலுக்குள்ள உள்ள விட மறுக்கிறாங்க. உள்ள விட மறுக்கிறது வேற யாரோ இல்லை, அது இந்து சமூகம் தான். உள்ள போறதும் ஒரு இந்து சமூகம் தான். ஆனா இந்து அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, அந்த அடையாளம் இருக்கு. ஆனா உள்ள கோயிலுக்குள்ள உள்ள விட மாட்டேன். ஒரு நிமிஷத்துல அரசு நினைச்சதுன்னா அந்த கோயில தலித்துகள் போக முடியும். அல்லது அனைத்து சாதியினரும் மறைச்சாராகலாம் என்கிற சட்டம் கொண்டு வரப்பட்ட பிறகு பல இடங்களில் அனைத்து சாதியினரும் அனைத்து இந்துக்களும் தான் கோயிலுக்குள்ள போகலாம், அங்கே அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னா இங்கே அதுக்கே ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது. சட்டம் இயற்றியாச்சு, நாங்கள் சட்டம் இயற்றிட்டோம்னு சொல்றாங்க. ஆனால் அதுக்குள்ள போக முடியாததுக்கு என்ன காரணம்? இந்த பின்னணியில நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நான் என்னோட இந்த அனுபவத்திலிருந்து சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். நான் மதுரை சிறையில் ஆயுள் சிறைவாசியாக நாங்கள் இருக்கிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய கதிரேசன் அவர்கள் மாதிரியில் சிறையில் இருக்கிறார். அப்போ தினமும் அந்த ஏன்னா ஆயுள் சிறைவாசிகள் இருக்கிறவங்களுக்கும்
ரிமாண்டில் இருக்கிறவங்க வித்தியாசம் இருக்குது. நடந்து போகிறதுக்கு வாக்கிங் போகிறதுக்கு அங்கே வந்து இடம்லாம் இருக்கும் போகிறதுக்கு. சித்தப்பள்ளிக்கு போயிருக்கீங்க? அப்ப அதுக்கான ஒரு சூழல் இருக்கும். அப்ப நான் தினமும் நடைபயிற்சி அதை வாக்கிங் போயிட்டு இருக்கும் பொழுது ஒருவர் வந்து ஒரு ஆஜானுபாவா இருப்பார். அவர் வந்து ஒரு 7 அடி இருப்பார். நம்ம இருஞ்சூர் கோபாலகிருஷ்ணன் நாயுடு மாதிரி அவர் பெரிய மீசை வச்சிருப்பாரு. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வெறும் துண்டு கட்டிட்டு அங்கே ஒரு உள்ளே கோயில், அங்கே சிறைக்குள்ளேயே கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு நல்லா நெத்தியில் பட்டை அடிச்சுட்டு அப்படியே நடந்து வருவார். ஆனால் நிறைய புத்தகங்கள் படிப்பார். எனக்கும் அவருக்குமான அறிமுகமே வந்து புத்தகங்கள் மூலம். அவர் நிறைய நாவல் நிறையா படிச்சுட்டு இருப்பார். இப்போ எனக்கும் கொஞ்சம் நிறையா வந்து புத்தகங்கள் வர்றதுனால அதில் வந்து புத்தகத்தை கொடுத்து வாங்குகிற ஒரு பண்டமாற்றம் அங்கே இருந்தது. அப்போ ஆனால் யார்கிட்டையும் அவர் பேச மாட்டார். அவர் பேர் வந்து உசிலம்பட்டிக்காரு. அவர் பேர் பச்சைமால் தேவர். இன்னைக்கு இருக்கிறாரா எனக்கு தெரில. ஏன்னா நான் அவர் வந்து 99 2000 வந்து அவரை வந்து சந்தித்தோம். அப்போ என்ன வழக்குங்கய்யான்னு கேட்டால் அவர் வந்து சொல்ல மாட்டார். அப்போ நான் நெருங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சொல்கிறாரு, அந்த மாதிரி வந்து அவருடைய பொண்ணு, அவர் சொன்னது என்னுடைய பொண்ணை பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு பள்ள பையன் வந்து கூட்டு ஓடிட்டான். அவர் சொன்ன டைலாக் சொல்கிறேன் நான், கூட்டு ஓடிட்டான். அப்போ பக்கத்து ஊரில் போயிட்டான். நான் வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் எங்கள் தெருவில், எங்கள் மந்தையில், எங்கள் கிராமத்தில் பாரு வந்து இவருக்கு மருமகன் வந்து ஒரு பள்ள பையன், இவருக்கு ஒரு பள்ள பையனுக்கு மாமனார். இது தினமும் வந்து நான் வந்து அந்த கிராமத்தில் எங்கள் சொந்தக்காரங்க கிட்ட நான் தினமும் வந்து அதை வந்து கேட்டு எனக்கு வந்து காதை வெடிச்சு போச்சு. ஒன்றும் நான் தற்கொலை செய்யணும், இல்லைன்னா அவனை நான் கொல்லணும். இதுதான் எனக்கு இருக்கிற அவன் போயிடுறான். அப்போ இந்த பொண்ணு மட்டும் நைட்டில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு பலகாரங்கள்லாம் இருக்குது எல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணுகிட்ட வந்து வராரு அவர், என்னம்மா அப்படி பண்ணிட்ட, நீயே என் மானத்தையே நீ கெடுத்துட்ட, நான் எப்படி இந்த மேல் உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறார். மண்ணெண்ணையை ஊற்றி நிறைய அவருக்கு டபுள் லைஃப், அவருக்கு இரட்டை ஆயில். அவர் மண்ணெண்ணெயை அவரே ஊற்றி கொளுத்திட்டு கதவை முடிட்டு வெளியில் வர்றாரு. அவருக்கு வந்து இரட்டை ஆகிட்டாங்க. ஏன்னா உள்ள ஒரு குழந்தை இருக்குது, வெளியில் வந்து அது பொண்ணு இறந்துருக்கு. அவர் வந்து இந்த கதையை சொல்லும் போது அவரே அழுகுறாரு. முடிச்சு நான் வந்து ஏறக்குறைய 8-9 வருஷம் உள்ளே இருக்கிறாரு. எத்தனை வருஷம் ஆகுதுன்னா 9 வருஷம் நான் உள்ளே இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ 9 வருஷம் கழித்தும் அவர் வந்து அந்த குழந்தைய கொண்டுட்டோம், பிள்ளையை கொண்டுட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு வலி இருக்குது. அப்புறம் நான் கேட்டேன், எனக்கு இப்போ ஊரில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை ஊரில் என்னை வந்து ரொம்ப பெருமையாக தான் சொல்கிறாங்க. பரவாயில்ல, சாதி வந்து சாதியை நீ வந்து பாதுகாக்கிறதுக்கு சொந்த பிள்ளைகளாலும் நீ வந்து கொலை செய்யற அப்படின்னா. ஆனால் இன்னைக்கு வரை நீ யாரும் வந்து பார்க்கல, ஊருக்காரங்க யாரும் வந்து பார்க்கல. என் குடும்பத்தில் வந்து இன்னைக்கு நிறைய ஒன்றுமே இல்லாமல் ஆதரவுட்டு இருக்கிறாங்க, யாருமே இல்லை, குடும்பமே அனாதையாச்சு. இந்த எந்த சாதி சமூகம் என்னை வந்து ஏளனப்படுத்தினாங்களோ கேவலப்படுத்தினாங்களோ அவங்க வந்து இன்னைக்கு என்னை பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லை. இன்னைக்கு வர டெய்லி எடுக்கிறது கூட எனக்கு யாரும் இல்லை. நான் இன்னைக்கு அனாதையாக தான் இருக்கிறேன். அவர் சொன்ன ஒரு தகவல்
இது வந்து ஒருமனே வந்து நம்ம வந்து ஒரு 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 ஆணவ படுகொலை, இது ஒரு விதமான ஆணவ படுகொலை தான். அவனை வந்து கொல்லலை, அதனால தன்னுடைய சொந்த மகளை வந்து அதுவும் வந்து உள்ள வயிற்றுல இருக்கிற குழந்தையோட சேர்த்து கருவறுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கருவறுக்கிற வேலையை வந்து இந்த ஜாதி அமைப்பு வந்து இன்னைக்கு வந்து செய்யும். இப்ப நம்ம வந்து இது எங்கிருந்து வந்து நம்ம வந்து தொடங்க வேண்டியது இருக்கு? சாதி இது எங்க இந்த சாதிய கட்டமைப்பை எங்க பாதுகாக்கிறாங்க? நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் சாம்பல்ராஜ் அவர்கள் பேசும்பொழுது இந்து மதத்தை எப்படி வந்து இந்து மதத்தை பாதுகாப்பதே சாதியினர். அதனாலதான் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் சாதி ஒழிப்பிலிருந்து அதை வந்து தொடங்கலாம். சாதி ஒழிப்புல அப்ப அங்கிருந்து நம்ம தொடங்க வேண்டியது இருக்குங்கிற அடிப்படையில தான் இந்த கருத்தியலை வந்து ஆழமாக களத்தில் நின்று போராடுறாங்க. அது புரட்சியாளர் அம்பேத்கராக இருக்கட்டும், தந்தை பெரியார் அவர்களாக இருக்கட்டும், இந்த களத்தில் வந்து சாதி ஒழிப்பை முதன்மையாக முன்வைத்து தான் வந்து செயல்படுறாங்க. ஆனா இந்த சாதியை பாதுகாப்பதற்கான ஒரு பல உத்திகள் கையாளுறாங்க. இந்த இந்து மதத்திலேயே வந்து பல புராணங்கள், இப்ப ராமாயணம் எடுத்துக்கொள்வோமே, ராமாயணத்துல வந்து ராமனுடைய கதை எல்லாருக்குமே தெரியும். நம்ம கிராமங்களில் வந்து ராமனுடைய கம்ப ராமாயணம் நாடகம் போடுறாங்க, இல்லைன்னா வந்து வள்ளிதரமன் பல நாடகங்கள் வந்து புராணங்கள் தொடர்பான நாடகம் தான் போடுவாங்க கிராமங்களில். இப்போ அது இருக்குது. ஆனா ராமனுடைய அந்த நாடகத்தில் ஒரு முக்கியமான காட்சி, ஒரு பார்ப்பனர் வந்து மாளிகையில் முன்னாடி வந்து நின்று தன்னுடைய குழந்தைய கீழே கடத்திட்டு இந்த மாதிரி, அது பரவனுடைய ஆட்சி. ராமன் வந்து அவன்கிட்ட ஆட்சி இல்லை, ஆனா ராமன் அங்க இருக்கிறான். ஆனா இந்த ஆட்சியில வந்து தர்மம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த பார்ப்பனர் வந்து கூக்குரல் இடுறாரு. வெளியில வந்து ராமன் வந்து என்னன்னு கேட்கிறாரு, இந்த மாதிரி என் பிள்ளை பாரு செத்து போச்சு, எப்படி செத்து போச்சு அப்படின்னு கேட்டா, அந்த செத்ததற்கு காரணம் தர்மம் அழிஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன தர்மம்னா, இங்க இருக்கிற நம்முடைய தர்மம் வந்து மாறி வந்து ஒருத்தர் வந்து தவம் இருக்கிறான், அதை யாரும் பார்த்து அதை நீங்க வந்து சரி செய்யணும் சொன்ன ராமன் வந்து காட்டுல வந்து வாழேந்தி அவன் வந்து குதிரையில போய் தேடுறான். ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் வந்து தலைகளா மரக்கிளையில தலைகளை தொங்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன். இவர் வந்து யாரான்னு கேட்டா, நான் தான் வந்து சம்பூகன் அப்படின்றான். என்ன செய்யறேன்னா, நான் தவம் செய்யறேன். அப்ப தவம் செய்யறேன்னா நீ யாரு? தவம் செய்வதற்குன்னு ஒரு குலம் இருக்கு, ஒரு கோத்திரம் இருக்கு. நீ வந்து யாரு அப்படின்னா, நான் வேடவ சமுதாயம், நான் அதாவது எஸ்டி பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி எஸ்டியா இருக்கிறவன், ஒரு வேடவ சமுதாயத்தை சேர்ந்தவனா இருக்கிறவன், பிராமின் செய்யக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய அந்த தவத்தை நீ எப்படி செய்ய முடியும்? அந்த வழியை நீ எப்படி பின்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சம்புவனை வந்து வெட்டி படுகொலை செய்யறார். இது ராமாயணத்துல வர கதை. இதை புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இந்து மதத்தின் புதுகள் என்கிற நூலில் வந்து அது குறித்து விரிவாக எழுதுறாங்க. சாதியை பாதுகாப்பதற்கு அல்லது அதை நிறுவுவதற்கு மக்களிடையே பல கதைகளை, கிளை கதைகளை வந்து எழுதுறாங்க. அதுல இது ஒரு கிளைக்கதை. எதற்காக வந்து ராமன் வந்து சம்புவனை படுகொலை செய்ய வேண்டும்? சாதி மாறி ஒரு வேலை செய்யறான், அவ்வளவுதான். தவம் இருப்பது அல்லது வந்து யாகம் செய்வது அல்லது வந்து புரோகிதம் செய்யறது அப்படிங்கிறது வந்து ஒரு பார்ப்பனர்களுக்கான தொழில். அந்த தொழிலை ஒரு பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு எஸ்டி சமுதாயத்தை சேர்ந்தவன் எப்படி அதை செய்ய முடியும்? அதுவே வந்து நீ வந்து குலம் மாதிரி நீ செய்யற, சாதி மாதிரி நீ வந்து பண்ற, அதனால நான் வந்து உன்னை படுகொலை செய்யறேன். இப்ப இன்னைக்கு ஆணவ படுகொலைகள் வந்து இந்தியா முழுக்க நடக்குதுன்னா அதற்கான மூல விதை அப்படிங்கிறது ராமாயணத்துல தான் இருக்குது. மூலம் அதுதான். சாதி மாதிரி நீ ஏதாவது ஒரு தர்மம் செய்ய, உன்னுடைய தர்மம்ங்கிறது அதான் மனு தர்மம். அந்த மனு தர்மம்ங்கிறது வந்து இந்த சாதி இந்த தொழில் தான் செய்யணும். ஆனா அந்த தொழில மாறி நீ வந்து செய்யும் போது உன்னை நாங்க வந்து கொலை பண்ணுவோம். ராமன் வந்து பிராமின் இல்ல, அவர் பார்ப்பனர் இல்ல. ஆனால் யாருக்காக அவன் கொலை செய்யறான்? அது நம்ம இதை நம்ம வந்து ராமன் வந்து பார்ப்பனர் இல்ல, ஆனால் பார்ப்பனருக்காக
அவன் ஒரு பழங்குடியை படுகொலை செய்கிறான் ராமன். இன்னைக்கு இது அப்படியே இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல பார்ப்பனர்களுக்காகத்தான் இன்னைக்கு பல படுகொலைகளை நடத்துறாங்க. இன்னைக்கு இருக்கிற அமித்ஷாவா இருக்கட்டும் அல்லது மோடி போன்றவர்களா இருக்கட்டும், அவர்கள் எதுவருமே பார்ப்பனர் இல்லை. ஆனால் பார்ப்பனர்களுடைய அந்த தர்மத்தை, பார்ப்பனர்களுடைய அந்த சனாதனத்தை பாதுகாப்பதற்காக இன்னைக்கு அவர்கள் இந்த சாதிய கட்டமைப்பை பாதுகாப்பதற்காக ராமருக்கு கும்பாபிஷேகம் நடத்துவது, கோவில் பூஜை செய்வது. அவரே கும்பாபிஷேகத்துக்கு அவரை அனுமதிக்கல. அங்க இருக்கிற சங்கராச்சாரியர்கள் வெளிப்படையா அனௌன்ஸ் பண்றாங்க, நீ இந்திய நாட்டினுடைய பிரதமரா இருக்கு, ராஜாவே இருந்துக்கோ, ஆனா கோவில்ல உனக்கு கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு உனக்கு அனுமதி இல்லை, அதுக்கான தகுதி இல்லை அப்படின்னு அவங்க அவங்களே நடத்துறாங்க. அப்ப இந்த சாதி ரீதியான படுகொலைகளை நடத்துவதற்கு எப்படி பார்ப்பனர்களுக்காக எப்படி ராமன் படுகொலை செய்தானோ அதே போல இன்றைக்கு அந்த தர்மத்தை, அந்த சனாதனத்தை பாதுகாப்பதற்காக இன்னைக்கு ஆணவ படுகொலைகளை நடத்துறாங்க. இது சாதி மாதிரி தான். அன்னைக்கு சமண பள்ளிகளை, பௌத்த பள்ளிகளை எரிச்சாங்க. பள்ளிகளை எரிப்பது, அவங்க படிக்கிறாங்க, அவங்க தங்கி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கு, அதை எரிக்கிறாங்க அப்படின்னா குடியிருப்புல எரிக்கிறது. பௌத்தருடைய குடியிருப்புல கூட அன்னைக்கு எரிச்சாங்க. இன்னைக்கு அது அதான் இன்னைக்கு மாதிரி வீடுகளை எரிக்கிறது, அது நம்ம குடிசைகளை கொளுத்துறது. இது எல்லாமே அங்கிருந்து எல்லாமே வர்ற ஒரு மிக முக்கியமான தொடர்ச்சியா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப இந்த சாதி ஒழிப்பை நம்ம எப்படி நம்ம தொடங்குறது? சமீபத்தில் கூட ஈரோடு இடைத்தேர்தல ஒருத்தர் பேசினாரு, நம்ம தோழர் சாமியல்ராஜ் அவர்கள் பேர சொன்னாரு, நான் பேர சொன்ன விரும்பல. அதாவது கலைஞருடைய குடும்பத்தை சொல்லி, கனிமொழி அவர்களுடைய குடும்பத்தை சொல்லி, அவரை சொல்லி, நீ தூத்துக்குடியில நிக்கிற தேர்தல்ல, தூத்துக்குடியில தேர்தல் நிக்கிறேன்னா நீ நாடாரா, நீ நாடாருன்னா உங்க அண்ணன் ஸ்டாலின் நாடாரா முதலமைச்சரை பார்த்து. அவர் கேட்ட கேள்வி, ஒரு அப்பாவுக்கு எப்படி ரெண்டு சாதி இருக்க முடியும்? நம்ம சாதி ஒழிப்பை பத்தி பேசுறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல விமர்சனங்கள் இருந்தாலும் கலைஞருடைய குடும்பம் மட்டும்தான் சாதி மறுப்பு திருமணங்களை அதிகமாக கொண்ட ஒரு குடும்பம் எதுனா கலைஞருடைய குடும்பம் தான். தந்தை பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு, பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு, புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு சாதி மறுப்பு திருமணங்களை முன்மாதிரியாக இருந்து செயல்படுத்திய குடும்பம் அந்த குடும்பம். அப்ப அவங்களுக்கு சாதி இல்லை, சாதி கிராமங்களில் சொல்லுவாங்க சாதி கேட்ட குடும்பம் சொல்லுவாங்க. சாதாரண போற போக்கில் ரெண்டு வேற ஜாதியில கல்யாணம் முடிச்சிட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு போக்கை சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் உங்க அப்பாவுக்கு ரெண்டு சாதியா அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஒரு இழிவுபடுத்துகின்ற உன்னுடைய சனாதன புத்தி எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சாதி இல்ல, சாதி ஒழிக்கணும். இதான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்றார், சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. இதுதான் தமிழ் தேசியம், இதுதான் தமிழ் தேசிய அரசியல். ஆனா அவரு என்ன பேசுறாரு? குடி பெருமை பேசுறாரு. ஆணவ படுகொலைகளை செய்யும் பொழுது அதை ஆதரிக்கிறார். ஆணவ படுகொலைகளையே அதை குடிப்பெருமை சொல்றது. கோகுல்ராஜ் படுகொலை சேலத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, நடந்து முடிஞ்சிருச்சு, இந்த விடுதலை சிறுத்தைகள் நாங்க அங்க உண்ணாவிரதம் இருக்கிறோம். 3 நாட்கள் 4 நாட்கள் நின்று அங்க உட்கார உண்ணாவிரதத்தில் இருக்கிறோம். அது தற்கொலை அப்படின்னு சொல்லிதான் காவல்துறை சொல்லுது. காவல்துறையினுடைய அதான் சொன்ன, இந்த சாதியை பாதுகாக்கின்ற ஒரு கருவியே அரசு தான். நான் கட்சி சொல்லல, அரசு தான் இந்த ஜாதியை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சூழல்ல தற்கொலைன்னு அரசு சொல்லு, காவல்துறை சொல்லுது. அந்த சாதியவாதிகளாக இருக்கக்கூடிய அல்லது சாதி இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது தீரன் அங்க இருக்கின்ற
சின்னமலை அமைப்பை சேர்ந்த அவர்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லாரும் தற்கொலை சொல்றாங்க. விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் அங்க உள்ளிட்ட எல்லாருமே அங்க வந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். நாங்க போராட்டத்தின் விளைவாக அது வந்து தற்கொலை வந்து கொலையா மாத்துறாங்க. அந்த சூழல்ல இவர் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு, என்கிட்ட வந்திருந்தா நான் வந்து கல்யாணம் முடிச்சு வச்சிருப்பேன், ஏன் தற்கொலை செய்யணும்? அப்ப இது எங்க இருந்து வருது? சாதி, நீ சாதி ஆணவ படுகொலையை நீ ஆதரிக்கிற, குடிப்பெருமையை நீ பேசுற, சனாதனத்தினுடைய எல்லா அடையாளங்களும் இருக்கு. ஆனா நீ பேசுறது தமிழ் தேசிய ஒரு அரசியல் அப்படிங்கிறத வந்து தமிழ்நாட்டில் வந்து நான் தமிழ் தேசிய அரசியல் பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றது இருக்கு. நம்ம இந்த அவையில இருக்கிறோம், நம்ம வந்து ஒரு அரசியல் பயிலரங்கமாக இது மாற்றோம். ஆனால் எப்படி எப்படி இந்த கட்சிகள் எப்படிப்பட்ட கோட்பாட்டை முன்னிறுத்துகிறார்கள்? அரசியல் பழகுவோம்ங்கிற தலைப்பு இன்னைக்கு நம்ம வந்து வச்சிருந்தாலும் சங்கரன் கோவில் போன்ற பகுதிகளை இது நடத்துவது என்பது இதை இன்னும் வந்து விரிவுபடுத்த வேண்டும். ஒரு அரங்கத்தில் இல்லாம மக்கள் மத்தியில, மக்கள் மயப்படுத்தப்பட்ட இடங்கள்ல நம்ம அதை வந்து கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கு. நம்முடைய தோழர் சாம்பல் ராஜ் அவர் சொன்னது போல அங்க வந்து நீங்க வந்து காவல்துறை அனுமதி இல்லைன்னா கூட அதை மீறி தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம நடத்தியிருக்கோம். ஏன்னா காவல்துறை என்ன முழுக்க முழுக்க இன்னைக்கு வந்து காவல்துறை எப்படிப்பட்ட காவல்துறை இருக்குது, காவல்துறையே இப்படி மாறிடுச்சா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. காவல்துறை இன்னைக்கு வந்து RSS மயப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பா மாறி இருக்கு. இன்னைக்கு முழுக்க முழுக்க அவங்க வந்து சாதியை உருவாகி கொண்டு எந்த எந்த காவல்துறை வந்து நீங்க வந்து சாதி இல்லாத ஒரு காவல்துறை இருப்பான்? எல்லாம் முழுக்க முழுக்க நம்ம பார்த்தா தலித்துகள் பகுதியில் HS போறான். இந்த மாசம் வந்துருச்சுன்னா ஏப்ரல் மேனா அட்வொகேட் தெரியும் நினைக்கிறேன். ஏப்ரல் வர வர அல்லது எலெக்ஷன் வர வர ஏதாவது ஃபங்க்ஷன் வர வர எங்க பகுதியில் போய் இந்த மாதிரி HS போட்டிருக்கிற யாரு, நெக்ஸ்ட் சீட் யார் இருக்கா, ரவுடிப்பட்டியில் யார் இருக்காங்க, அவங்கள பூரா அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சு கையெழுத்து வாங்குறது. எதுவுமே வேற எந்த வேலையுமே இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்த்தா எல்லா இடங்களையும் அதுதான். அப்போ ஒரு இதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய, எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அரசியல் அப்படின்னா நம்ம நிறைய தோழர்கள், நிறைய நம்முடைய உறவுகளே, சொந்தக்காரங்களே கூட எனக்கெல்லாம் அரசியல் வேணாம், எனக்கு எங்களுக்கு அதுக்கு என்ன அரசியல் அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் அப்படின்னாலே வந்து நம்ம ஒவ்வொன்றுலையுமே இருக்கு. அரசியல்னா அரசு பிளஸ் இயல் தான். புவியியல் பார்க்குறோம், இயற்பியல் இருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா இந்த அரசியல் மட்டும் வந்து யாரும் வந்து நான் ஏதோ ஒரு இது மாதிரி அது வந்து நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஒரு அசிங்கம்ங்கிற இடத்துல வந்து அதை அரசியலை போய் நிறுத்துறாங்க. கட்சியை தாண்டி கட்சி அரசியல் விட்டுருங்க, கட்சியினுடைய செயல்பாடுகளை விட்டுருங்க. ஆனால் ஒவ்வொன்றும் நாம் வந்து உண்ற உணவுல இருந்து, உடுத்துற உடையில இருந்து, நம்ம செயல்படுறதுல இருந்து, சமூகத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் அரசியல் இருக்கு. அந்த அந்த அரசியலை நாம் எதிர்கொள்ளணும். அல்லது நாம் விரும்பிய அரசியல், நாம் விரும்புகின்ற அரசு உருவாக வேண்டும் என்றால் என்னென்ன மாதிரியான அரசியல் இங்க நடந்துகிட்டு இருக்கு, அன்றாடம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கவனத்தில் எடுக்க முடியும். அப்ப அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு, செயல்பாடு என்னவா இருக்குது தமிழ்நாட்டில், அதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இங்க ரெண்டு அமைப்புகள் தான் இங்க வந்து இருக்குது. ஒன்று வலதுசாரி, இன்னொன்று இடதுசாரிகள். அவ்வளவுதான். நீங்க தமிழ் தேசியம் பேசினால் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது இடதுசாரி அரசியல் தான். ஆனால் அந்த பெயரை பயன்படுத்தி ஒரு சனாதனத்துக்கு ஆதரவான வலதுசாரி அரசியலை முன்னெடுப்பவர்கள் இங்க இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து டெல்லியில வந்து இன்னைக்கு வந்து கெஜ்ரிவால் அவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறார். அவர் என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுத்தார்? ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். அவர் இந்தியா கூட்டணியில இருக்கிறாரு, இந்தியா கூட்டணி தான் அவர் செயல்பட்டு இருக்கிறாருன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இடதுசாரிகள் எல்லோரும் இருக்கின்ற, விடுதலை சிறுத்தையில் இருக்கின்ற ஒரு கூட்டணி இந்தியா கூட்டணி. ஆனால் அவர் சிறையிலிருந்து வெளியில வந்த பிறகு அவர் சனாதன சேவா சமிதின்னு ஒரு அமைப்பை வந்து அவர் உருவாக்கினார். சனாதன் சேவா சமிதி. பணத்துல வந்து காந்தி படமும் இருக்கலாம், லட்சுமி படமும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து வெளியே சொன்னவர். எனக்கு வந்து அனுமன் தான் எனக்குடைய கடவுள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாங்க. இப்ப பாரதிய ஜனதா முன்னெடுக்கின்ற அரசியல் என்பது
முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுக்கான அரசியல். அதுதான் வந்து சனாதன அரசியல். நீங்க பாரதிய ஜனதாவை அல்லது RSS உடைய அந்த சனாதன அரசியலை எதிர்க்க வேண்டும் அப்படின்னா, அதற்கான ஆல்டர்னேட்டிவா இருக்கணும் அப்படின்னா, நீங்க தீவிரமான இடதுசாரி அரசியலை தான் முன்னெடுக்கணும். அது பெரியாரி அரசியல், அம்பேத்கரி அரசியல். இப்ப கெஜ்ரிவால் வந்து எடுத்த அரசியல் வந்து பாஜகவுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்ல, பாஜகவுடைய சப்ஸ்டியூட்டா ஒர்க் பண்ணாரு. சப்ஸ்டியூட்டா அதே அவருடைய அதே அனுமன், அதே லட்சுமி, அதே வந்து சனாதன் சேவா சமிதி. அப்ப எப்படி நீங்க வந்து வெல்ல முடியும்? அது ஆம் ஆத்மி இல்ல, அது ராம் ஆத்மியாக வந்து செயல்பட்டது. இங்க வந்து அதே பாணியில தான் நாம் தமிழர். புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். நானே நம்ம அரசியல் என்னவா அவங்க ஊடுருவி எதை சிதைக்க முயற்சி செய்கிறார்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி வந்து RSS உடைய பல கிளை அமைப்புகள் இருக்கும். இன்னைக்கு இந்தியா முழுக்க RSSக்கு பல கிளைகள் இருக்கு. ABVP ஒரு கிளை அமைப்பு, விஸ்வ இந்து பரிசுக்கு ஒரு கிளை அமைப்பு, பஜ்ரங் ஒரு கிளை அமைப்பு, ஆதிவாசி கல்யாண பெண், இப்படி வந்து நீங்க 20க்கும் மேற்பட்ட அமைப்புகள். இந்து முன்னணி கூட அதனுடைய கிளை அமைப்பு தான். அதுல ஒரு கிளை அமைப்பு தான் நாம் தமிழர். தமிழ்நாட்டில் நாம் தமிழர்ல ஓம் தமிழர் நம்ம வந்து தொடர்ச்சியா சொல்றோம். ஏன் இதை இங்க சொல்றோம் அப்படின்னா, அவர்கள் எடுக்கின்ற அந்த அரசியல் என்பது தமிழ் தேசியத்தை சீர்குலைப்பது. தமிழ் தேசிய அரசியல் இன்னைக்கு பெரியாருடைய அரசியல், அம்பேத்கருடைய அரசியல் ரெண்டு பேருடைய கோட்பாடு தனித்தனி கோட்பாடு அல்ல. ஆனால் அம்பேத்கரிய கோட்பாடு, பெரியாரிய கோட்பாடுங்கிறது தனி அல்ல. அதற்கான அடிப்படை அப்படிங்கிறது மார்க்சியம் தான். தனியா பெரியாருக்குன்னு ஒரு கோட்பாடு இல்ல, தனியா அம்பேத்கருக்கு ஒரு கோட்பாடு இல்ல. இந்த இருவருக்குமான அடிப்படையான ஒரு பேஸ் அப்படிங்கிறது மார்க்சியம் தான். அந்த கோட்பாட்டில் இருந்த எல்லாமே வந்து அந்தந்த மண்ணுக்கு ஏற்றவாறு தன்னுடைய அரசியலை, தன்னுடைய கோட்பாட்டை வந்து வடிவமைக்கிறார்கள். அப்ப இந்தியாவை பொறுத்தளவு இங்கே மிக மோசமாக மக்களிடையே பாகுபாட்டை, மக்களிடையே வெறுப்புணர்வை, மக்களிடையே படுகொலைகளை நடத்துகின்ற அளவிலே ஒரு கோட்பாடு இருக்கிறதுன்னா அது வந்து சனாதன கோட்பாடு தான். இன்றைக்கு பாரதிய ஜனதாவோ RSSஓ சப்பரிவார அமைப்புகளோ, இன்னைக்கு கிராமங்களில் நான் ஒரு இங்க குறிஞ்சாங்குளத்துல இருந்து ஒரு வில்லேஜுக்கு நாங்கள் போயிட்டு இருந்தோம். அந்த வில்லேஜ் பேர் தெரில. அதில் வந்து அந்த வில்லேஜுக்குள்ளேயே நல்லா பூசி மெழுகப்பட்ட ஒரு கிராமம். இந்துக்கள் அல்லாத ஒரு வெளியில் உள்ள வரக்கூடாதுன்னே போட்டுருந்தாங்க. இப்போ இருக்கு அந்த கிராமம். நான் குறிஞ்சாங்குளத்துக்கு போகிற வழியில் நம்ம வந்து அந்த ஊர் தெரியுங்களா, நம்ம போகிற வழியில் தான் போனோம். அதே போல் வந்து அந்த பக்கம் வந்து நம்ம வந்து சிவகாசியிலேருந்து ஒரு பக்கம் வரோம். ஊர் முழுக்க வந்து ஒரே ராமர் படம், அனுமன் படம் தான் இன்னும் அந்த கிராமங்கள் இருக்கு. இந்த சாதியை பாதுகாக்க வந்து அம்பேத்கருக்கும் இவருக்கும் காந்திக்குமான அந்த முரண்பாட்டில் வந்து கிராமங்கள் தான் சாதியை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது என்பதை வந்து அழுத்தம் திருத்தமாக அம்பேத்கர் வந்து சொன்னார். இன்னைக்கு பொருளாதாரமயமாதல், தாராளமயமாதல் வந்த பிறகு சாலைகளில் நான் முன்னாடியெல்லாம் வந்து மதுரைக்கு போகிறதா இருந்தால் சாலைகளில் போகும்போது வந்து கல்லெடு தெரிவாங்க. இன்னைக்கு அந்த சாலைகள்லாம் நெடுஞ்சலை ஆயிடுச்சு. யாரும் சாதியவாதிகள் அங்கே இல்லை. பெரும் பெரும் நெடுஞ்சாலைகள் வந்த பிறகு சாதியவாதிகள் அங்கே இல்லை. நம்ம தாராளமயமாதலை எதிர்க்கிறது ஒன்று, காட் டங்கன் போன்ற திட்டங்களை பூரா நம்ம எதிர்த்தோம். ஆனால் அதுல ஒரு நன்மை இருக்கு அப்படின்னா, தலித்துகளுக்கு ஒரு நன்மை இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வரும்பொழுது அங்க வந்து போறோம். சைக்கிளே போக முடியாதே, பைக்ல போக முடியாதே. இன்னைக்கு பைக்ல புல்லட் ஓட்டினா கையை வெட்டுறாங்க, அதான் மாத்துறாங்க. இல்ல இல்ல அதுக்கும் முன்விரோதம் தான். முன்விரோதமே சாதி தானே. உனக்கு அவனுக்கு என்ன முன்விரோதம்? பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்துட்டீங்களா? ஒண்ணுமே இல்லையே. முன்விரோதம் எதுக்கு? முன்விரோதம் காலங்காலமா இருக்கிற விரோதம். அது நேற்றைக்கு வந்த விரோதம் இல்லை. அப்ப இந்த அமைப்பு முறையை வந்து இன்னைக்கு வந்து பாதுகாக்கின்ற ஒரு அரசாக இன்னைக்கு வந்து இந்திய ஒன்றிய அரசு இன்னைக்கு இருக்கிறது. இந்த அரசு தான் இன்றைக்கு சாதியை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது.
அப்ப இதற்கு எதிராக நாம் வந்து ஒரு புரட்சி செய்ய வேண்டும், கலகம் செய்ய வேண்டும் அப்படின்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவு இந்தியாவிலே புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியார் அவர்களும் உலகளவில் இன்றைக்கு மார்க்சுடைய கோட்பாடு உலகம் முழுக்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் இயங்குகின்ற இடதுசாரிகள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தந்தை பெரியாரையோ புரட்சியாளர் அம்பேத்கரையோ அவர்கள் ஏற்றுக்கொண்டதில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த மண்ணிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் தந்தை பெரியார் அவர்களும் ஏற்றுக்கொண்டு அதை அந்த மார்க்சியத்தோடு இணைந்து இந்த மக்களுக்கான விடுதலையை, சமூக விடுதலை, பொருளாதார விடுதலை எல்லாத்தையும் நம்ம இணைத்து போராட வேண்டிய தேவை இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த 2 ஐக்கன், இந்த 2 பேரை வந்து நம்ம முன்னிறுத்தி இங்க வந்து களமாடுறோம். அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்களை இன்றைக்கு தமிழ்நாட்டில் அவர் குறித்து, அதாவது விமர்சனம் என்பது வேறு, ஆனால் அவர் குறித்து அவதூறு பரப்புவது, இழிவுபடுத்துவது என்கின்ற போக்கு இன்றைக்கு இருக்கிறது. இது நீண்ட காலமாக வந்து வெறும் வந்து இன்னைக்கு வந்து நாம் தமிழர்கள் மட்டும் செய்யலை. வந்து இது வலதுசாரிகள் நீண்ட காலமா செய்யறாங்க. எப்படி வந்து நாடாளுமன்றத்திலே அமித்ஷா அவர்கள் என்ன எப்ப பார்த்தாலும் நீங்க அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்லிட்டே இருக்கிறீங்க, நீங்க அம்பேத்கர் பேர் சொல்றதுக்கு பதில் வந்து பகவான் பேர் சொன்னா உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அவர் வந்து அமித்ஷா சொன்னார். எதற்காக அவர் அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்லக்கூடாது? அம்பேத்கருடைய அந்த அடையாளத்தை, அம்பேத்கருடைய அந்த அரசியலை எதற்காக அவர் எதிர்க்க வேண்டும்? ஏனென்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய அரசியல் தான், அந்த கோட்பாடு தான் அவர்களுக்கு எதிராக இருக்கின்றது. யாருக்கு? RSS சங் பரிவார அமைப்புகளுடைய வலதுசாரிகளுக்கு அது எதிராக இருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு வந்து இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இந்து ராஷ்டிரமாக இன்றைக்கு ஒரு நாடு ஒரு மொழி என்பதை அவங்க என்னவா மாற்றுகிறார்கள்? ஒரு நாடுனா அது இந்து ராஷ்டிரம் தான், ஒரு மொழினா அது இந்தி மொழி தான். அப்ப இந்தி மொழியை வந்து அவர்கள் வந்து பரப்புவதற்கு, இந்தி மொழியை வந்து அவர்கள் வந்து நம்ம மக்கள்கிட்ட திணிக்கிறதுக்கு அதற்கு பல கோடி ரூபாய் வந்து நிதி உதவி செய்கிறார்கள். அங்கேயே வந்து நீங்க வந்து இப்ப இந்திக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க இந்தியாவில், தமிழ் மொழிக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கீங்கன்னா வெறும் தமிழ்ல இந்த தொடர்ச்சி இந்த 3 ஆண்டுகள்ல நாடாளுமன்றத்தில் சொன்ன பதில வந்து வெறும் 600 கோடி ரூபாய் தான் வந்து நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனா சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வந்து 1000 கோடிக்கு மேல. ஆனால் சமஸ்கிருதம் பேசுகிறவர்கள் இந்தியா முழுக்க பேசுகிறவர்கள் வந்து வெறும் 24,000 பேர் தான், வெறும் 24,000 பேர். ஆனால் தமிழ் மொழி பேசக்கூடிய 10 கோடிக்கு மேல வந்து உலகம் முழுக்க நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிறோம். அப்ப மொழி அரசியலை இன்னைக்கு வந்து அவங்க எப்படி 1937 48 நீங்க வந்து தொடர்ச்சியா வந்து 68 இப்படி வந்து மொழி ரீதியாக பெரும் போராட்டத்தை முன்னெடுத்த தமிழ்நாட்டில் மீண்டும் வந்து இந்தியை திணிப்பதற்கு தேசிய கல்விக் கொள்கையை மூலமாக மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து அதை இந்தியை திணிப்பதற்கு அவர்கள் முயல்கிறார்கள் என்றால் எதற்காக அவர்கள் வந்து இந்த இதை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள்? திமுக அரசு மரியாதைக்குரிய அமைச்சர் அன்பில் அவர்கள் வந்து வெளிப்படையா சொல்றாரு, நாங்க வந்து PMC பள்ளியை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி நீங்க கொடுங்க, இதை அவர் வந்து சொல்றாரு. ஆனால் நீங்க இதை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு நிதி 2142 கோடி ரூபாய் நாங்க வந்து தருவோம் சொல்லி அவர் சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல வந்து எதற்காக இந்த மொழியை வந்து அவர்கள் திணிக்க முயற்சி செய்கிறார்கள்? இந்த மொழியுடைய அடையாளத்தை அழித்து விட்டால் அவர்கள் படைக்கவிருக்கின்ற அந்த இந்து ராஷ்டிரங்கிறது மொழி ரீதியான அந்த அடையாளம் மத ரீதியான அடையாளமாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள். அவ்வளவுதான். புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடு, இது பன்முகத்தன்மை வாய்ந்த நாடு. அப்படிப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை சொல்லாமல், அதாவது வந்து நேரடியாக அதை வந்து அழிக்காம, நேரடியாக அதை எதிர்க்காம வேற வேற வடிவங்கள்ல வந்து நீங்க இந்தி படிக்கிறதுக்கு அவங்க முயற்சி செய்யறாங்க. அப்ப நம்ம இந்திய படிக்க இல்ல இந்திய வந்து நாங்க படிக்கல அப்படிங்கிறதுக்கு 2 காரணங்கள் தான் இருக்கு. அவரவர்கள் எத்தனை மொழினாலும் படிக்கலாம், ஆனால் அந்த திணிப்பது இருக்குல்ல, இந்த திணிப்பது என்பது நம்முடைய மொழிக் கொள்கையை, நம்முடைய தேசியத்தினுடைய அடையாளத்தை, நம்முடைய ஒட்டுமொத்தமான உரிமைகளை அவர்கள் அழித்துவிட்டு
அவருக்கு வந்து இந்து ராஷ்டிரம் படைக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம மொழிதானங்கிற அமைதியா இருக்கிறோம். இந்நேரம் வந்து பெரும் போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்க வேண்டும். திமுக தலைமையிலான அணி வந்து ஒரு போராட்டத்தை நடத்தணும். ஆனால் எதற்காக இந்த மொழி தொடர்பான அரசியலை நாம் முன்னெடுக்கின்றோம்? இந்த மொழியை அழித்து விட்டால் மத ரீதியான, இந்து மதம் ரீதியான, இந்துத்துவ ரீதியான இந்து ராஷ்டிரத்தை அவர்கள் படைப்பார்கள். அதான் அவர்களுடைய நோக்கம். அப்ப இந்து ராஷ்டிரம் என்பதை நிறுவிவிட்டால் நிலைத்த தன்மையாக சாதி என்கின்ற அமைப்பு அப்படியே இருக்கும். இந்து ராஷ்டிரம் உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னா சாதி அமைப்பு அப்படியே இருக்கும். நம்ம பல்வேறு கிராமங்கள்ல இருந்து வர்றோம். இதுக்கு முன்னாடி வந்து சொல்வாரு பாவலர் இன்குலாப் அவர்கள், நீ பார்ப்பனருடைய கொடுமையை அறியணும்னா ஒரு நாள் பறையனா இருந்து பாருன்னு சொல்லுவாரு. ஒரே ஒரு நாள், சும்மா ஜாதி இல்லைன்னு சொல்லுவாங்க, ஒரு நாள் வாழ்ந்து பார்க்கணும். சேரியில போய் இருந்து அந்த ஊர்ல வந்து ஒரு மாசம் நீங்க ஒரு நாள் நீங்க வந்து அங்க தங்கி பார்க்கணும். மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் சொல்றேன் நான். அப்ப இந்த ஜாதி கொடுமை அப்படிங்கிறது வந்து இயல்பாகவே காலங்காலமாக இருப்பதை உடைத்து சமத்துவத்தை படைக்க வேண்டும் என்பதுதான் அம்பேத்கருடைய கொள்கையும் தந்தை பெரியாருடைய கொள்கையும். இதற்கு தான் காலகாலமாக நம்ம வந்து போராடிட்டு இருக்கிறோம். பல வந்து இன்னைக்கு வந்து படுகொலைகள் நடக்குது. அந்த கிருஷ்ணருடைய அந்த கோட்பாடு, 4 வர்ணங்களை நானே படைத்தேன் என்று சொல்வார் பரமாத்மா கிருஷ்ணர். 4 வர்ணங்கள் என்பது இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வர்ணங்களுக்குள்ளேயும் 100 சாதி, 200 சாதி, 300 சாதி, 400 சாதி இருக்குது. இப்போ பார்ப்பனர்கள் வந்து தலையில இருந்து பிறந்தாங்க, இல்ல வந்து தோல்ல வந்து சத்திரியர்கள் பிறந்தாங்க, தொடையில வைசியர் பிறந்தாங்க, காலில் வந்து சூத்திரர் பிறந்தாங்க. இந்த 4 வர்ணங்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் அதை எதிர்த்தவர்கள் தான் இன்னைக்கு வந்து தலித்துகளாக இன்னைக்கு வந்து படுகொலை செய்யப்பட்டு வருகிறாங்க. ஏன் தலித்துகளை மட்டும் வேட்டையாடுறாங்க? இது ஒரு பெரிய கோட்பாட்டு ரீதியா நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப வந்து மற்ற சமூகத்தை வந்து யாரும் படுகொலை செய்யல, மற்ற சமூகத்தை வந்து எதுவும் வந்து இழிவுபடுத்தல, சாதியின் பேரால தீண்டாமை கடைபிடிக்கல, எதுவும் நடக்கல. ஆனால் இரு பெரும் சமூகத்தை இன்றைக்கு வந்து படுகொலை செய்கிறார்கள். அப்படின்னா ஒரு சமூகம் வந்து இஸ்லாமியர்கள், இன்னொரு சமூகம் வந்து தலித்துகள். இந்த 2 பெரும் சமூகமும் இந்த வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. 4 வர்ணங்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன் இன்னைக்கு வந்து தலித்துகள் வந்து வேட்டையாடப்படுறாங்க, அவங்க வந்து படுகொலை செய்யப்படுறாங்கன்னா இந்த 4 வர்ணங்களையும் எதிர்க்கிறான். இன்னைக்கு இந்தியாவிலே வந்து 4 வர்ணங்களையும் எதிர்த்து தொடர்ச்சியா களமாடுகின்ற ஒரு சமூகம் எதுன்னா அது தலித்துகள் தான். இன்னைக்கு சும்மா வந்து வெறுமனே வந்து நீ ஒடுக்குறாங்க, படுகொலை செய்யறாங்க அப்படின்னா உன்னுடைய 4 வர்ணங்களை நான் ஏற்றுக்க மாட்டேன். இந்த 4 வர்ணங்களுக்கு எதிராக நான் தொடர்ச்சியாக போராடுவேன். நான் பிராமண பார்ப்பனர் அப்படிங்கிறத ஏத்துக்க மாட்டேன், சத்திரியர்களை ஏத்துக்க மாட்டேன், வைசியர்களை ஏத்துக்க மாட்டேன், சூத்திரங்களை நான் ஏத்துக்க மாட்டேன். இந்த 4க்கும் வெளியில இருப்பவர்கள் நாங்கள், வெளியில இருந்து நான் உங்களை எதிர்க்கிறேன். அதான் அவங்களுடைய போராட்டம். இஸ்லாமியர்கள் இந்த வர்ணாசிரமத்தை, இந்த சனாதனத்தை, இந்த 4 வர்ணங்களை அவங்க ஏற்றுக்கொள்ளல. அவர்கள் இந்த இந்து மதத்துக்கு எதிராக வெளியேறிட்டாங்க. அதனால அவர்களை வந்து படுகொலை செய்யறாங்க. அப்ப இந்த பின்னணியிலிருந்து சாதி ஒழிப்பை முன்னெடுத்துகின்ற ஒரு கோட்பாட்டை, இன்னைக்கு தந்தை பெரியாருடைய கோட்பாடு, புரட்சியாளர் அம்பேத்கருடைய இந்த கோட்பாட்டை நாம் கிராமமாக கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னைக்கு நிறைய தமிழர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. அவங்க இது வெறுமனே வந்து இது அப்படியே கிராமங்களில் போய் நம்ம போய் பேசணும். எதற்காக நாம் வந்து பாஜகவே இருக்கிறோம், அவருடைய கொள்கை என்ன, ஏதாவது வந்து மக்கள் பிரச்சனை பேசுற, தமிழ்நாட்டுக்கான உரிமைகள் தொடர்பா யாராவது பேசுறாங்களா? யாராவது ஒருத்தர்? அவங்க எப்ப பார்த்தாலும் கோயில் தான், எப்ப பார்த்து திருப்பரங்குன்ற கோயில், ராமர் கோயில், ஏதாவது ஒரு கல்லுல வந்து ஏதாவது வந்து துணியை கட்டிடக்கூடாது.
ஏதாவது வந்து அந்த கோயிலில் போய் நின்று மணி ஆட்டிட்டு அவன் வந்து அங்க பேசுவான் பாரத் மாதா கி. கோயிலுக்கும் நம்ம மாரியத்தா கோயிலுக்கும் பாரத் மாதா கி என்ன சம்பந்தம் இருக்கு? அங்க நின்று கத்துறான். அது யாரு? நம்ம ஊர்க்காரன் தான், நம்ம ஆளுக தான், இங்க இருக்கிறவன் தான். அவன் எதை உள்வாங்கிக் கொள்கிறான்? அவன் சனாதனத்தை உள்வாங்கிக்கிறான். நான் உன்னை விட நான் ஆண்ட சாதி. ஒரு தோழர் சாமியல்ராஜ் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, பறையர் சமுதாயத்துல வந்து படுகொலை நடக்குது அப்படின்னா அங்க நின்று நாங்க வந்து போராடி அவர்களுக்கு நீதி பெற முடிகிறது. அருந்ததி சமுதாயத்துல வந்து நாங்க நீதி பெற முடிகிறது. ஆனால் தேவேந்திர வேளாளர்கள் படுகொலை நடக்குதுன்னா அங்க போய் நீதி பெற முடியல. ரொம்ப அழுத்தமா சொன்னாரு. சாதி பெருமை உள்வாங்கிக் கொள்வதும் வந்து வர்ணாசிரமத்துடைய இன்னொரு வடிவம் தான். இந்த போல செய்தல் இருக்குல்ல, அவர் வந்து கருப்பையா தேவரம் போட்டா இங்க வந்து ஒருத்தன் கருப்பையா பறையரும் போறான், மூர்த்தி பறையரும் போறான். சாதிக்கு பேருக்கு பின்னாடி எவன் ஒருவன் சாதியை போடுகிறானோ அவன் வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்கிறான். அவன் தேவன் போடுறான், அதனால நான் வந்து பறையரும் போடுறேன் அப்படின்னா அது சாதி வெறினாலும் நீ சுயசாதி வெறிதான். இந்த மாதிரியான ஒரு அயோக்கியத்தனம், இது மாதிரி வந்து புரட்சியாளர் அம்பேத்கருக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு செயல் எதுவுமே இருக்காது. நீ சாதி ஒழிப்பதற்கு வந்திருக்கிறோம் நம்ம. நீ அதுக்கு பின்னாடி உன் பேரை வந்து அதுல என்ன பெருமை? உன்னை இழிவுபடுத்துறா, உன்னை அடிக்கிறா, வெட்டுறா, குத்துறா, அதுக்கு எதிராக போராடி அவங்க எதிர்கொள்ள துப்பு இல்ல, உன் பேருக்கு பின்னாடி வந்து ஜாதியை போடுற. அப்ப சாதி ஒழிப்பு என்பது நம்மிடமிருந்து வரணும். நாம் தான் அதை தொடங்க வேண்டும். சும்மா வெறுமனே வந்து நம்ம வந்து போற போக்கில் வந்து ஜாதி ஒழினா ஒவ்வொருத்தரும் ஜாதி ஒழி ஜாதி, எந்த ஜாதியை ஒழிக்கிறது? அந்த கான்செப்ட் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதான் வந்து வள்ளுவர் சொன்னது. பிறப்பில் வந்து எந்த வேறுபாடும் இல்லை, செய்கிற தொழில வேறுபாடு. சாதி இரண்டொழிய வேறில்லை. அவையார் சொல்றாங்க, நமக்கு எல்லோருமே வந்து நமக்கு முன்னாடி முன்னோர்கள் வந்து இந்த சாதி ஒழிப்பை முன்னிறுத்தி தான் எல்லாருமே வந்து பேசுறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கின்ற முழக்கத்தோடு ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்குன்னா அது விடுதலை சிறுத்தைகள் தான், 90கள். இன்றைக்கு வரை நாம் அந்த சாதி ஒழிப்போடு தமிழ் தேசியம் பேசுற யாரும் சாதி ஒழிப்பை முன்னிறுத்தாமல் தமிழ் தேசிய அரசியலை பேசினால் அது ஏமாற்று வேலை. சாதி ஒழிப்பு தான் முதல்ல. நீ தமிழர்களுக்கிடையே பேசுகின்ற இருக்கிற தமிழ்நாட்டு மக்களிடையே எது வந்து பாகுபாட்டை உருவாக்குவது, எது வேறுபாட்டை உருவாக்குவது, எது வந்து பகையை உருவாக்குவது? சாதிதான் இங்கே கூர்மைப்படுத்தப்படுகிறது. அவ அந்த சாதியை ஒழிப்பதற்கான செயல் திட்டத்தை எல்லாருமே செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னைக்கு பெரிய கட்சிகள் வந்து அதை செய்ய மாட்டாங்க. அது திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், எந்த கட்சியா இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகின்ற ஒரு அரசியல் என்பது இங்கே தேவை. அதை கீழே இருந்து நம்ம வந்து தொடங்க வேண்டியது இருக்கு. விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து சாதி ஒழிப்பை வந்து பேசுறோம், சாதி ஒழிப்புடைய அரசியல் தான் பேசுறோம். ஆனால் அந்த சாதி ஒழிப்பு அரசியலை ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் நாம் எந்த அளவுக்கு அதை வந்து வலிமைப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ச்சியா நமக்கு வந்து வழிகாட்டிட்டு இருக்கிறாரு, நமக்கு வந்து வகுப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த களத்தில் இருப்பவர்கள் நாம் இன்னும் தீவிரப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. தந்தை பெரியார் அவர்களை இழிவுபடுத்துகிறார்கள், அதனால நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, அம்பேத்கரை இழிவுபடுத்தினாதான் நாங்க வந்து நிற்போம் அப்படின்னு சொல்வது அம்பேத்கர் கொள்கைக்கு எதிரானது. தந்தை பெரியாருடைய கோட்பாட்டை அவரை இழிவுபடுத்துகிறார்கள்னா நம்ம வந்து அதுக்கு எதிராக நம்ம போராடணும். தன்னெழுச்சியா நம்ம வந்து போராட்டத்தை நம்ம தொடரணும். கிராமங்கள்ல வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவு இருக்கிறாங்க, அதுல ஊடுருவல் நடக்குது. நான் சொல்றேன், அந்த கிராமங்கள்ல இன்னைக்கு வந்து நீங்க போய் பார்த்தீங்கன்னா இதுக்கான வந்து ஒரு அவர்களே வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவனே வந்து துணி எடுத்து கொடுக்குறான். இதெல்லாம் ஒரு உத்தி. இவ்வளவு போனவனா ஒரு டிஷர்ட் கொடுத்துட்றான், பிள்ளையார் படம் மட்டும் கொடுத்துட்றான்.
அதுவும் சேரிக்குள்ளதான் காலனிக்குள்ளதான் கொடுக்குறான். எத்தனை பேர் நம்ம வந்து அதை தடுக்கிறோம். ஒரு பனியன் தானே சொல்லி நம்ம வந்து பனியனை போடுறோம். அது வந்து அவனுக்கு ஒரு பரப்புரையா இருக்குது. நான் ஒசூருக்கு போகும்போது ஒரு இடத்துல போறேன், பின்னாடி பிள்ளையாரு, முன்னாடி வந்து அம்பேத்கர். அவன் போட்டே போறான். எனக்கு என்னன்னு கூப்பிட்டு கேட்டா அவன் சொல்றான், அதை அடிச்சு கொடுத்தாங்க. நான் எவ்வளவு அடிச்சு கொடுத்தாங்க? 1000 பனியன் அடிச்சு கொடுத்தாங்க. 1000 பேர் போட்டு போறான். அப்ப அந்த பகுதியில நம்ம வந்து என்ன மாதிரியான அரசியல் நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது? கோட்பாட்டு ரீதியாக களத்துல சும்மா அரசியல் கட்சி இல்ல, ஒரு அரசியல் கட்சியை நம்ம வந்து பார்க்க வேண்டியதில்லை. சமூக மாற்றத்திற்கான ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு தந்தை பெரியார் அவர்களுடைய கோட்பாடும், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கோட்பாடும், மார்க்ஸ் அவர்களுடைய கோட்பாடும் நமக்கு வந்து தேவை. அதை நம்ம வந்து தீவிரப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறது வந்து அது வந்து தமிழ்நாட்டில் தேசிய இனங்களுடைய ஒரு அரசியல். அது இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து பாஜக வந்து இந்து ராஷ்டிரத்தை படைக்கணும்னா அதற்கு தடையாக இருப்பது தேசிய இனங்களுடைய அடையாளம் தான். அவர் தேசிய இனங்களுடைய அடையாளத்தை அழிச்சுட்டு அவங்க மத வழியில ஒரு அரசியலை உருவாக்க நினைக்கிறாங்க, ஒரு அரசை உருவாக்க நினைக்கிறாங்க. அப்ப அதை நம்ம வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்னா இந்த அரசியல் ரொம்ப முக்கியமானது. உண்மையான தமிழ் தேசிய அரசியலை நாம் வந்து முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு அடிப்படை, தமிழ் தேசிய அரசியலுக்கு அடிப்படை சாதி ஒழிப்பு தான். அப்ப சாதி ஒழிப்பை நாம் முன்னிறுத்தாமல் எந்த அரசியல் நம்ம வந்து வெல்ல முடியாது. சாதி வலிமையாக யாரு வலிமையாவாங்க? வலதுசாரிகள், சம்பரிவார கும்பல் வலிமையாவாங்க. அவங்க வலிமையாயிட்டா சமத்துவம் இருக்காது, நம்ம படிக்க முடியாது. இன்னைக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நெட் வந்துச்சு. நம்ம பிள்ளை எவ்வளவு பேர் வந்து MBBS கனவு போச்சு. இன்னைக்கு வந்து ஹிந்தி படிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு வச்சு. நம்ம போய் ஹோட்டல்ல போய் நம்ம போறோம், அவன் வேலை வாய்ப்புக்காக வேலை தேடி இங்க வரான். உண்மையாவே ஹிந்தி படிக்கிறவன் ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னா ஏன் அவன் இங்க வரான்? வடநாட்டுல இருந்து இன்னைக்கு வந்து எல்லா ஹோட்டல்ல அவன் தான் இருக்கிறான். மேசன் வேலை, பில்டிங் வேலை அவன் தான் இருக்கிறான். ரோட்டு வேலை பார்க்குற அவன் தான் இருக்கிறான். நான் அவர்களை வந்து அந்த தொழிலாளர்கள் நான் கொச்சப்படுத்ததா சொல்ல. ஆனால் மோடி போன்றவர்கள் இந்தியாவில் வந்து இன்னைக்கு வந்து அவர்கள் வந்து ஆட்சி புரியுறாங்க. அவர்கள் என்ன சொல்றாங்க? ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும் அப்படின்னா, அவன் ஹிந்தி படிக்கிறவன் ஏன் இங்க வர்றான்? அங்க வேலை இல்லைன்னு தான் இங்க வர்றான். நம்ம ஒண்ணு அங்க போலையே. அப்ப நீங்க வந்து அதுவே வந்து ஒரு பொய். அதற்கும் வேலை வாய்ப்புக்கும் இந்திக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவருடைய நோக்கம் அப்படிங்கிறது வந்து இந்த இந்தியாவை இந்தி பேசக்கூடிய ஒரு நாடாக, இந்தி தான் இந்தியாவுடைய பொதுமொழியாக. மொத்தம் 22 அலுவல் மொழி இருக்கு. 22 அலுவல் மொழியில என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் அவர்கள் வந்து இந்தியை மட்டும்தான் பொதுமொழி என்று அவர்கள் நிறுவுவதற்கு அவர்கள் இந்து ராஷ்டிரம், இந்து நாடு அப்படிங்கிறத படைக்க முயற்சியாங்க. அப்ப இதை நாம வந்து எதிர்கொள்ள வேண்டிய தேவையும் பொறுப்பு நமக்கு இருக்கு. கூடுதல் பொறுப்பு இருக்கு. யாருக்கு இருக்கோ இல்லையோ, தலித்துகளுக்கு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் நான் இதை சொல்றேன். சமத்துவத்தை விரும்புகிறவர்கள், சமூக நீதியை வென்றெடுக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு அதை நாம் வந்து தீவிரமாக முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவேதான் இந்த மாதிரியான ஒரு பயிலரங்கம், அதுவும் சங்கரன்கோவில் போன்ற இந்த ஊரிலே இப்படி ஒரு நிகழ்வு நடப்பது என்பது உண்மையிலே வரவேற்கக்கூடியது. இது வந்து பல்வேறு இடங்களில் இது வந்து கொண்டு போய் சேர்த்து நாம் இந்த அரசியலை, இடதுசாரி அரசியலை, தந்தை பெரியாருடைய கொள்கையை, புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையை, மார்க்ஸ் கொள்கையை நாம் கிராமமாக கொண்டு செல்வதன் மூலமாக சாதி அமைப்பு முறையை முற்றிலுமாக ஒழிக்க முடியலன்னா கூட அதை கலகலத்து போக செய்யக்கூடிய ஒரு வேலையை நாம் செய்ய முடியும் என்பதை மட்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அந்த 24,000 பேர் சமஸ்கிருதம் பேசுறாங்கன்னு சொன்னீங்கல்ல, சௌராஷ்டிரா பேசுறாங்க, மதுரையில் சௌராஷ்டிரா பேசுறாங்கன்னு இருக்கு. இது இந்தியாவில் வந்து எந்த மாவட்டத்தில் இல்லை எந்த ஊரில் எந்த பகுதியில் அப்படி ஏதாவது இருக்கா கணக்கு? இல்லை அவங்க பொய் கணக்கு தான் 24,000 சொல்றாங்க. இல்ல 24,000 பேர் 24,000 துண்டு துண்டா எங்க ஒரு ஆள் 2 ஆள் அந்த மாதிரி இருக்காங்களா? ஆமா சொல்றாரு. அதாவது இல்ல ஒரு குடும்பத்துக்குள்ளேயாவது பேசுறாங்களா? அப்படி
அப்படி அப்படி கணக்கு இருக்கா தோழர்? அப்படி எதுவும் கணக்கில் இல்லை. கர்நாடகாவில் இருக்கிறாங்க. அதாவது வந்து அந்த ஒரு கிராமத்துல 24,000 பேர் இல்லை இல்லை 24. அதாவது எப்படின்னா மொழிவழி மாநிலம் பிரிக்கப்பட்ட போது சமஸ்கிருதத்துக்குன்னு ஒரு மாநிலம் இல்லை. மொழிவழி மாநிலம் 1956 நவம்பர் 1 பிரிக்கப்படும் பொழுது சமஸ்கிருதத்துக்குன்னு ஒரு மாநிலம் இல்லை. அவர்களுக்குன்னு எந்த நாடே இல்லை. இந்த நாட்டையே அவர் சமஸ்கிருதம் பயன்படுத்த முயற்சி செய்யறாங்க. அதான் அதனுடைய நோக்கம். அது போக வேதம் சொல்லி ஓதுறதுக்கு மட்டும் தான் வச்சிருக்காங்க. மிச்சப்படி நீங்க வந்து ஒரு மொழி அப்படின்னா அது சமூகத்துல வந்து எல்லா தரப்பான டயலாக் இருக்கும். அவ்வளவு அப்படி அந்த மொழியில இருக்கா? இல்ல, அந்த நாடாளுமன்றத்துல வந்து கேட்ட கேள்வியில தான் இந்த பதில். 24,000 பேர் அப்படிங்கிறது நாடாளுமன்றத்தில் கணக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு சொல்றாங்க. இந்த 24,000 பேருக்கும் பேச தெரியும், ஆனா எழுத தெரியாது. இது ஒரு கணக்கு. அதை வந்து அவர்களுக்கு எப்படி நிதி ஒதுக்குறது? இப்ப 1000 கோடிக்கு மேல நிதி ஒதுக்குறாங்க. எந்த அடிப்படையில்? நமக்கு வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் சொல்லி செம்மாய்வு நிறுவனம் இருக்கு, தமிழாய்வு நிறுவனம் இருக்கு. இதுல ஒதுக்கக்கூடிய நிதியும் அவருக்கு ஒதுக்கக்கூடிய நிதியும் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதற்காக அதை வந்து அவங்க ஒரு கணக்கு சொல்றாங்க. ஆனா 24,000 பேர் அப்படிங்கிறது நம்பும்படியா இல்லை. பார்ப்பனியத்திட்ட இருந்து நம்ம வந்து இந்த பொதுச்சமூகம் வந்து அரசியல் அதிகாரத்தை வாங்கின பிறகு இந்த பொதுச்சமூகம் வச்சிருக்கிற அரசியல் அதிகாரத்தை வச்சு மேலும் மேலும் இது வந்து அந்த பார்ப்பனியத்தை வந்து ஃபாலோ பண்ற அந்த சிக்கலால தனித்தல் கிடைக்கக்கூடிய அந்த அரசியல் அதிகாரம் இருக்கு இல்லையா, அந்த அதிகாரம் வந்து மேலும் மேலும் சிக்கலை நோக்கி போகுது. அதையும் தாண்டி வந்து இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசியல் அதிகாரம் வந்து மேலும் மேலும் சிக்கலாயிட்டே போகுது. இந்த பொதுச்சமூகம் என்னைக்கு வந்து இந்த பார்ப்பனியத்திலிருந்து விடுபடக்கூடிய அந்த அரசியல் வழிங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற நவீன இந்தியாவில் பெருசாக எங்கேயுமே இந்தியா முழுக்க வந்து பெருசாக ஒரு மாற்றத்துக்கு உட்படலையா? அதுக்கு உண்டான வழி என்ன? நிலைநிறுத்தக்கூடிய நிறுவக்கூடிய ஒரு அரசாங்கமா இன்னைக்கு மாறி இருக்கு. இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது வந்து முன்னாடி இல்லை. இடஒதுக்கீடே முதல்ல வந்து தலித்தர்களுக்கு மட்டும்தான். பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொல்லி தான் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து அன்னைக்கு வந்து அதை வந்து விவாதத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எப்படி வந்து இடபிள்யூஎஸ்ன்னு ஒன்று வருது, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஒன்று உருவாக்கி அது பார்ப்பனர்கள் மட்டும் ஒரு 10% கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் கூட வந்து நடிகர் எஸ் சி சேகர் தனியாக ஒன்று கேட்குறாரு, அந்தனர் நலவாரியம்னு. அவரே சொல்றாரு, சவுண்டி பாப்பா இருக்கிறா நாங்கள் வந்து புரோகிதம் செய்யறோம், வந்து வெறும் கோயிலில் மட்டும் இல்லைங்க சுடுகாட்டில் போய் நாங்கள் செய்கிறோம். எங்ககிட்ட அவரே சொல்றாரு, எங்ககிட்ட சமத்துவம் இல்லை, எங்களுக்கு வந்து பொருளாதார பின்னடைவு இருக்கு, அதனால எங்களுக்கு ஒரு நலவாரியம் வேணும்னு கேட்கிறாரு. ஏற்கனவே இடபிள்யூஎஸ் ஒன்று இருக்கு, இப்ப அந்த நலவாரியம் ஒன்று கேட்கிறாரு. இது வந்து அதுதான் இந்த அரசு வந்து முழுக்க முழுக்க இன்னைக்கு ஒரு பார்ப்பனிய அரசாக, பார்ப்பனரோட நலன் சார்ந்த அரசாக, எப்படி வந்து பார்ப்பனருக்காக ராமன் வந்து எப்படி சமூக படுகொலை செய்தானோ அதுபோல பார்ப்பனர்களுக்காக பார்ப்பனர் அல்லாதவரை அவருடைய உரிமைகளை படுகொலை செய்து இன்னைக்கு ஒரு அரசு இருக்கு. அப்ப இதை எதிர்ப்பதற்கு, இதை எதிர்கொள்வதற்கு நாம் வந்து தீவிரமான இடதுசாரி அரசியலை, புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த அரசியலை, தந்தை பெரியாருடைய அரசியலை நாம் தீவிரப்படுத்த வேண்டியிருக்கு, நாம் வலிமைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் வீக் ஆகிட்டு இருக்கிறோம். அவங்க இன்னைக்கு வந்து ரெண்டாவது முறை மூணாவது முறை வந்து அவங்க வந்து வெற்றி கொண்டு இன்னைக்கு வந்து மைனாரிட்டி அரசா இருந்தா கூட ஒரு அரசு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்னென்ன மாதிரியான செயல் திட்டங்கள், நலத்திட்டங்களை கொண்டு வராங்க. தலித்துகளுக்கான போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து நிறுத்துறாங்க. பேக்லாக் கிளாஸ் வந்து நீங்க முழுக்க வந்து பின்னடைவு காலி இடங்களை வந்து நிரப்பல. பட்ஜெட்ல வந்து நீங்க வந்து கல்விக்கான நிதியை வந்து குறைச்சிடுறாங்க. போன முறை ஒதுக்கின நிதியிலேயே வந்து பாதி தான் செலவு பண்றாங்க. பேங்க்ல கடந்த முறை வந்து பேங்க்ல வந்து நிரப்பப்படக்கூடிய இடங்களை வந்து எஸ்சி எஸ்டி இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து பொது ஓபிசி வந்து அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்ப இது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து எதுவும் விழிப்புணர்வே இல்லையே. சாதாரணமா டோல்கேட்ல வந்து நீங்க வந்து புதுசா விதியை கொண்டு வரான். என்னென்ன விதிகள் கொண்டு வரான்? அந்த ஃபாஸ்டேக்ல வந்து 2 மடங்கு இருக்கணும், 3 மடங்கு இருக்கணும். எவ்வளவு பேர் நம்ம அந்த டோல்கேட்டுக்கு எதிராக போராடி இருக்கிறோம். காசு இருக்கிறோம், காசு கொடுத்துட்டு போயிடுறோம்.
இந்தி பிரச்சனை இருக்குன்னா இந்தியை வந்து நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற இடத்துல இருக்கிறோம். கோயிலுக்குள்ள உள்ள விட மாட்டோம், நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இருக்கிறோம். அப்ப இந்த இந்த கோட்பாட்டை வந்து நம்ம வந்து நம்ம குடும்பத்தில இருந்து நம்ம வந்து அதை வந்து பழக்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அதை நம்ம வந்து தீவிரப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. 26 தேர்தல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து எப்படிப்பட்ட அரசியல் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. தனக்கு தானே சவுக்கால அடிச்சுட்டு இன்னைக்கு வந்து ரோட்ல நின்றுட்டு அரசியல் பண்ற ஒரு செருப்பு போட மாட்டேன்றது, இது எல்லாமே வந்து சாதாரணமா இல்லை. நீங்க வந்து இன்னைக்கு எல்முருகன் சொல்றாரு, உலகம் முழுக்க, அதாவது தமிழ் மொழியை வந்து உலகம் முழுக்க நாங்க கொண்டு போயிட்டோம்னு சொல்றாரு. உலகம் முழுக்க விட்டுருங்க, இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களில் நீங்க தமிழ் மொழியை கொண்டு போயிருக்கீங்க, அதுக்கான நிதி எவ்வளவுன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. அப்ப நம்ம வந்து இதை வந்து அரசியல்படுத்த வேண்டியிருக்கு. அம்பேத்கருடைய பெரியாருடைய கோட்பாட்டை நாம் வந்து எல்லா இடங்களையும் நம்ம கொண்டு போய் நம்ம வந்து கடுமையா வந்து நம்ம எதிர்கொள்கிறதுக்கான வலிமையை நாம் உருவாக்கணும். அப்பதான் வந்து நீங்க சொல்றது வந்து நடக்கும். இன்னைக்கு வந்து செந்திலையில் பேசும்போது சொன்னாங்க, நம்ம ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து வர்ற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏன் இடஒதுக்கீடுன்னு ஏன் ஒண்ணு நம்ம வச்சிருக்கணும், சாதி சான்றத்துல ஒழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஜாதியை ஒழிச்சிடலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கை தட்டுறாங்க. இது பெரிய ஒரு முரண்பாடா இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஒரு அறியாமை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதே இன்னைக்கு சிபிஎஸ்இ 10th சோசியல் சயின்ஸ்ல என்ன பாடத்திட்டம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்சியினுடைய பெயர்களை கொடுத்திருக்கிறாங்க. மாநில கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு சில கட்சிகள் பேரும், பெரிய கட்சி காங்கிரஸ், பிஜேபி அப்படிங்கிற எல்லா கட்சிகளுடைய நேம் எல்லாம் கொடுத்து அவங்களுடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு அந்த பாடத்துல இருக்குது. லாஸ்ட் வீக் ஒரு எக்ஸாம் ஒன்று நடந்துச்சு சோசியல் சயின்ஸுக்கு, நான் அங்க போயிருந்தேன். அப்போ நான் பார்க்கும்போது எனக்கே தெரிஞ்சிச்சு அதுல இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, பிஜேபியினுடைய கொள்கை என்ன அப்படிங்கிற கேள்வி அவன் படிக்கிறான். ஆனா அந்த பையன் எதை படிக்கல அப்படின்னா ரிசர்வேஷன்னா என்ன, எதனால இந்த ரிசர்வேஷன் வந்திருக்குது அப்படிங்கிறத அவன் படிக்கல. ஆனா பிஜேபியோட கொள்கையை இவன் தெரிஞ்சு என்ன பண்ண போறான், காங்கிரஸ் உடைய கொள்கையை தெரிஞ்சு இவன் என்ன பண்ண போறான் அப்படிங்கிறத பேசிக்கா அவன் அங்க வச்சிருக்கான். எங்க போர்டு எக்ஸாம் எழுத போறான் அவன். அந்த பையனுக்கு அந்த கொள்கையை தெரியறதை விட ரிசர்வேஷன் ஏன் இருக்கு அப்படிங்கிற கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் கொடுக்கல. நம்ம சமூக நீதி பேசக்கூடிய நம்ம தமிழ்நாடு நம்மளுடைய பாடத்திட்டத்துல, நம்மளுடைய மாநில பாடத்துல, மெட்ரிகுலேஷன்ல, தமிழ் மீடியத்துல நம்ம அதை ஒரு சப்ஜெக்டா வச்சா சரியா தானே இருக்கும். அதை ஏன் நம்ம கவர்மெண்ட் அதை பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு. அப்போ நம்ம அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து இதை மேலிடத்துக்கு தெரிவிச்சு சமூக நீதினா என்ன, ரிசர்வேஷனா என்ன அப்படிங்கிற ஒரு பாடத்தை அதுல வைக்கலாம் தானே. இல்ல, அதாவது நீங்க சொல்றது பிஜேபி சேர்ந்தவர்கள் பல பொய்களை வந்து பரப்புரை செய்யறாங்க. மெட்ரிகுலேஷன்லயும் ஸ்டேட் போர்ட்லயும் தமிழ் வந்து கட்டாய பாடம் இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து திருப்பி வரலாம் செய்யறாங்க. ஆனா அது இருக்குது. கலைஞர் அவர்கள் கொண்டு வரும் பொழுது 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை வந்து தமிழை வந்து கட்டாய மொழி அப்படிங்கிறத வந்து அரசாணையை பிறப்பிச்சிருக்கிறார். அதுல முழுக்க சமூக நீதி தொடர்பாக, இடஒதுக்கீடு தொடர்பாக இன்னைக்கு நிறைய, அதாவது நீங்க வந்து மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் தான் அது குறித்த வந்து பாடங்கள் இருக்குது. அதனால வந்து அப்படி வந்து அவங்க பேசுறாங்க அப்படின்னா முழுமையா வந்து இதை பத்தி தெரியாம பேசுறாங்கன்னு தான் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிற முடியும். நம்மளுடைய வேதனை அப்படிங்கிறது சிபிஎஸ்இ உடைய சோசியல் சயின்ஸ்ல வெளிப்படையா அப்பட்டமா பிஜேபியினுடைய கொள்கை அப்படிங்கிறது இந்துத்துவா அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்குது. வித் பிராக்கெட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவு வெளிப்படையா அவங்க பேசும்போது, சமூக நீதியை பத்தி நம்ம பேசும்போது நம்மளுடைய பாடத்துல அந்த டாபிக் பர்டிகுலரா அந்த டாபிக் ஒரு புரிதல் மாணவர்களுக்கு நம்ம கவர்மெண்ட் ஏற்படுத்தலையோ அப்படிங்கிற ஒரு ஐயம் நமக்கு ஏற்படுது. அதுல இருந்து அந்த கேள்வி. அதுதான் நீங்க வந்து ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற மெட்ரிகுலேஷன் சிலபஸாக இருக்கட்டும், இதில் நீங்கள் முழுமையாக வந்து நம்மளாம் அதெல்லாம் படிச்சுட்டு தான் நம்ம வந்திருக்கிறோம். கடந்த காலங்களில் அதெல்லாம் நம்ம இருக்கல. இன்னைக்கு வந்து நீங்கள் சொன்னது கூட அந்த சென்ட்ரல் போர்டினுடைய சிலபஸ் அப்படிங்கிறது வந்து கூடுதலாக அவர் இந்தியை திணிப்பதற்காக, இந்தியை பரப்புவதற்கான ஒரு களமாக அவங்க மாற்றிருக்கிறாங்க. அப்போ அது எல்லாருக்குமே அதற்கான ஒரு மோகம். நீங்கள் வந்து எங்கே படிக்கிறான், பிள்ளை எங்கே படிக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நாங்கள் வந்து சென்ட்ரல் போர்டில் படிக்கிறேன், ஸ்டேட் போர்டில் படிக்கல. அரசு பள்ளிகளை வந்து நம்ம வந்து இன்னும் நவீனப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் சொன்னாலும் கூடுதல் நம்ம வந்து அதை கவனம் செலுத்தணும். தேங்க்யூ. அடுத்தது அண்ணா வணக்கம். அதாவது மக்கள்
அதாவது சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதே மாதிரி அந்த தமிழ் தேசியங்கிறது சாதியை ஒழிச்சா தான் தமிழ் தேசியம் மலரும் அப்படின்னு இருக்கீங்க. ஆனா எந்த பெரிய அரசியல் கட்சிகளும் அதை செஞ்சதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. அரசு தான் அந்த ஜாதியை நிலைநிறுத்துகிறங்கிற வார்த்தையும் விட்டீங்க. அப்புறம் நாம சாதியை ஒழிக்கணும்னா அரசு அதுக்கு ஒத்துழைப்பு ஏன் தரல? நாளைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியில மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா உங்களுடைய நிலைப்பாடு என்ன இந்த ஜாதியில? சாதி ஒழிப்பு தான் முதல்னா அரசு இன்னைக்கு அதை பாதுகாப்பதற்கான தேவை இருக்கிறது. அது அதை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம நடைமுறையில் நம்ம பார்க்குறோம். எல்லா இடங்களையும் இன்னைக்கு பார்க்குறோம். இன்னைக்கு சாதாரணமாக ஒரு ஒரு வழக்குக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நீ வழக்கு கொடுக்குறீங்க, இந்த மாதிரி ஒரு புகார் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த புகாருக்கு கவுண்டர் பெட்டிஷன் வாங்குறாங்களா இல்லையா? அதை பேலன்ஸ் பண்றாங்க. மேல்பாதியில கோயிலுக்குள்ள போகணும் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டம் நம்ம கொடுத்திருக்க உரிமை. தீண்டாமை ஒழிக்கப்பட்டது அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கு. ஆனா நீங்க கோயிலுக்குள்ள உள்ள விடல அப்படின்னா என்ன காரணம்? உள்ள போறதுக்கு உரிமை இருக்கு. காவல்துறை, இங்க இருக்கிற அரசு அதை கிளியர் பண்ணி நீங்க உள்ள அனுப்பணும். அதான் உங்களோட வேலை. ஆனால் பெரும்பான்மை வாதத்தை பெரும்பான்மை அந்த இதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு பெரும்பான்மை வாதத்தை, பெரும்பான்மை மக்களுடைய அந்த உணர்வுகளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இந்த மாதிரியான வேலைகளை செய்யறது. இதுதான் ஒரு சனாதனம்ன்றது. அரசு தான் துணை போகுதுன்னு சொல்றேன். அரசு மேலதான் நம்ம சொல்றோம். இந்த அரசு அந்த அரசு இல்ல. பெரும்பான்மை மக்களுடைய, பெரும்பான்மையினுடைய மக்களை பாதுகாப்பது தான் அரசு. சிறுபான்மை மக்களுக்கான அவருடைய உணர்வுகளுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அதைத்தான் நம்ம தொடர்ச்சியா விடுதலை சிறுத்தைகள், இல்ல இங்க இருக்கிற பெரியார் இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள், மார்க்ஸ் இயக்கங்கள் எல்லாமே அந்த அந்த சமூக நீதியை பெறுவதற்கான போராட்டத்தை நம்ம முன்னெடுக்கணும். அப்ப அதற்கு எதிராக கோட்பாட்டு அடிப்படையில் நம்ம அதே கோயில்ல பெரும்பான்மை மக்கள் எல்லாருமே தலித்துகள் உள்ள போகலாம் அப்படின்னா உள்ள போவாங்க. அப்ப அந்த இடத்துல தடையா இருப்பது அப்படிங்கிறது அந்த சாதியை பாதுகாப்பதற்கான ஒரு கருவியா தான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்றேன். இந்த கட்டமைப்பு உடைப்பதற்கு நம்ம அமைப்புகள் எந்த முன்னெடுப்புகளை முன்னெடுக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு இல்ல. அதுதான் அந்த சத்திரியர் அப்படிங்கிறது ஒரு வர்ணம், சூத்திரங்கிறது வர்ணம் தான். இப்ப பார்ப்பனர்களுக்குள்ள ஜாதி இருக்கு, அங்கே அவங்களுக்குள்ளயும் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, அவர்களுக்குள்ளே இருக்குது. அதே போல சத்திரியர்கள் இன்னைக்கு எம்பிசி சொல்றாங்கன்னா எம்பிசிக்குள்ள எல்லாம் ஒன்னா இருக்காங்களா? ஓபிசிங்கிறவங்க எல்லாருமே ஒரே ஒரே ஒற்றுமையா ஒரே சமூகமா இருக்கிறாங்களா? ஒரு ஊர்ல இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஊர்ல கோனார் இருப்பாங்க, நாடார் இருப்பாங்க, மற்ற முதலியார் இருப்பாங்க, பிள்ளை இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனா அந்த சமூகம் எல்லாமே ஒண்ணும் இல்லை. அதாவது பேக்வர்ட் கிளாஸ் ஒரு பட்டியல் படுத்திருக்கிறாங்க. எஸ்சியை ஒரு 76 சாதியை அவங்க இவங்கெல்லாம் வரையறுக்கப்பட்டு இவங்கெல்லாம் ஷெட்யூல் காஸ்ட். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் காஸ்ட் தான், ஷெட்யூல் படுத்தப்பட்டவர்கள். ஷெட்யூல் முதல்ல இவங்களுக்கெல்லாம் பொருளாதார ரீதியா, சாதி ரீதியா அவங்க பின்னடைவை சந்திக்கிறாங்க. இப்ப இவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க. அந்த பட்டியல்ல சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக மிக மோசமாக இழிவுபடுத்தப்பட்டவர்கள் சமூகத்துல அவர் இந்த பட்டியலை சேர்க்கிறாங்க. வேற வேற சாதி தான், வேற வேற சாதி தான், அவங்க ஒரே சாதி இல்ல. ஆனால் அவர்கள் சமூகத்துல சாதியின் பேரால் இழிவுபடுத்தப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள். எப்படி ஓபிசி எல்லாருமே பல்வேறு சமூகங்கள் அவங்க ஒரே சமூகம் இல்ல. ஆனால் ஒரு ஒரு டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது பொதுவா இருக்குது நமக்கு. அப்ப அந்த பாகுபாட்டை மட்டும் நம்ம ஒன்றுபடுத்துவதற்கான ஒரு கருவியா இருக்கிறது. அது இப்ப பேசும்போது நம்முடைய தோழர் சாமுவேல் ராஜ் அவர்கள் போயிட்டார் நினைக்கிறாரு. அவர் பேசும்போது சொன்னார், பறையர் சமுதாயத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நீதியை பெற்று தர முடியுது.
ஆனா பல்லர் சமுதாயத்துல வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு நீதி பெற்று தர முடியாத காரணம் என்ன, வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இந்த சமூகத்திலிருந்து இங்க இருந்து இந்த ஐடென்டிட்டில இருந்து நாங்க வெளியேறோம், நாங்க தலித்துகள் இல்ல, எங்களுக்கு சாதி டிஸ்கிரிமினேஷன்ல எங்களுக்கு சாதி கொடுமை இல்லை, நாங்க வெளியேறோம் அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்குல்ல, அதான் சனாதன மனநிலை. சாதி ஒழிப்பை முன்னிறுத்தி இந்த நம்ம சாதி ஒழித்து சமத்துவத்தை பெறுவதற்கான அந்த கோட்பாட்டை நம்ம வந்து முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறது இல்லாம, இல்ல எனக்கு ஒண்ணும் இல்லை நான் வந்து வெளியேறேன் அப்படின்னா பாப்பா விட்டுருவானா? இதுதான் இந்த அடிப்படையில உடைச்சி நொறுக்க வேண்டியது வந்து இந்த வர்ணாசிரம கோட்பாடு, அதுதான் இந்துத்துவ கோட்பாடு, அதுதான் வந்து அம்பேத்கர் வந்து இந்து மதத்தின் மீது தொடுக்கின்ற போரா வந்து நம்ம வந்து பார்க்கணும். அதுதான் தந்தை பெரியாரும் அதை தான் வந்து செய்யணும். படுகொலை நடக்குது, நம்ம ஜாதிய படுகொலையா அதை நம்ம சித்தரிக்கிறோம். அதை தொடர்ந்து இப்போ மறுபடி பழிக்கு பழியா அதே சம்பவம் ஒன்று நடக்குது. இதுக்கெல்லாம் மூல காரணம் அந்த பையன் சம்பவம் செய்துவிட்டு பேட்டி கொடுக்கும்போது மது, கஞ்சா போன்ற பிரச்சனைனால நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி தைரியமா தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவலநிலை இந்த மதுவாலையும் கஞ்சா போன்ற பொருள்களாலேயும் இந்த சமூக கொடுமைகள் அதிகமாக நம்ம பகுதிகளில் மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் அனைத்து சேரி பகுதி அனைத்து பகுதிகளில் எல்லா சமூக மக்கள் மத்தியிலே இருக்கு. இதுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி வந்து நீங்க பொதுச்செயலா என்ற முறையில் கஞ்சா மது ஒழிப்புக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அரசாங்கத்திடம் தீவிரமாக சட்டம் இயற்றப்பட்டு தடுக்க முயற்சிப்பீர்களா? மது ஒழிப்பு மாநாடு நடத்தினோம். வந்து ரொம்ப திட்டமிட்டு தான் வந்து இதை இறக்குறாங்க. கஞ்சா, கோகைன், இந்த மாதிரி வந்து ப்ரௌன் சுகர். நீங்கள் வந்து கிராமங்களில் கஞ்சா இல்லாத கிராமங்களே இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இன்னைக்கு கொண்டு போயிட்டாங்க. சமீபத்தில் வந்து எங்களுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது கொஞ்சம் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசும்பொழுது குஜராத்தில் இருக்கிற அதானி துறைமுகத்தில் இருந்து இவ்வளவு கோடிக்கணக்கான போதைப் பொருள் வந்திருக்கு, அந்த போதைப் பொருளை வந்து எரிச்சோம்னு சொல்றீங்க, ஆனால் அதை விட தாண்டி வந்து அந்த போதைப் பொருள் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு, வெளியில் வந்துருக்கு, அதுக்கான தரவுகளை கொடுங்கன்னு சொல்லி நாடாளுமன்றத்திலே பேசுறாரு. அதுக்கு வந்து இதுவரை வந்து அப்ப நாடாளுமன்றத்திலே நம்ம வந்து யாருக்கிட்ட பேசுறோம்? மோடி இருக்கும்போது பேசுறோம். யார் மேல குற்றம் சொல்றோம்? மோடியுடைய நண்பர் அதானியை பத்தி நம்ம சொல்றோம். இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து கைது செய்யப்படுபவர்கள், கஞ்சா கேஸ்ல கைது செய்யப்படுபவர்கள் தலித்துகள், போதைப் பொருள் கடத்தல் அப்படின்னா இஸ்லாமியர்கள். இதை வந்து அவங்க வந்து திட்டமிட்டு இதை பண்றாங்க. ஆனால் இதை அதாவது ஹோல்சேல் சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஏகபோக வியாபாரி அதை வெளிப்படையாக வந்து அதை வந்து செஞ்சு இந்தியா முழுக்க அதை வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவுலாம் இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனால் அவர்கள் வந்து இதை வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது. நம்ம வந்து நம்ம பகுதியில் அந்தந்த கிராமங்கள்லாம் இருக்கிற இளைஞர்கள் பொறுப்பு எந்த கட்சியாக இருந்தாலும் நம்ம கிராமத்தில் வந்து முன்னாடிலாம் சொல்லுவாங்க இது வந்து போதை இல்லாத கிராமம் அதெல்லாம் முன்னாடி போர்டு போட்டிருப்பாங்க. அது கூட நம்ம அந்தந்த கிராமங்கள்ல அங்கே இருக்கிற இளைஞர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த கிராமத்தில் வந்து போதை இல்லை அப்படிங்கிறத எவ்வளோ பேர் நம்ம சொல்ல முடியும்? அதற்கான வந்து சுத்திகரிப்பு வேலை எவ்வளோ பேர் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம்? வெறுமனே நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்கலாம், ஒரு என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். ஆனால் நான் பிறந்த ஊரில் இல்லைங்க அப்படி எவ்வளோ பேருக்கு சொல்ல முடியும்? அதற்கான செயல் திட்டம் என்ன வச்சிருக்கிறோம்? அவன் கஞ்சா குடிச்சிட்டு போவான், அவன் பையன் அவன் கஞ்சா குடிக்க அவன்கிட்ட பேசாத பண்ண சொல்றோமா இல்லையா? அது ஆனால் அதற்கு என்ன நம்ம வந்து திட்டம்? அவனை வந்து நம்ம திருத்துறதுக்கு அல்லது வந்து அந்த தம்பி அவன் நம்ம தம்பி தானே, உள்ள எவன் கொண்டு வரான், எவன் வந்து பொடலத்தை கொண்டு வந்து கொடுக்குறான், எப்படி வந்து அது உள்ள போகுது, எவ்வளவு பேருக்கு அந்த செல்ஃப் ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்களே அது எத்தனை பேருக்கு இருக்கு? இது எல்லாமே சேர்ந்து நமக்கும் சேர்ந்தது. அது நம்ம பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புகள்
நம்முடைய கிராமத்தை பாதுகாக்க வேண்டிய சமூகத்தை விட்டுருங்க, நம்முடைய கிராமத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து மது ஒழிப்பு மாநாடு நான் நடத்திட்டோம், அதனால முற்றிலுமா வந்து மது இல்லாம போச்சு அப்படின்னு சொல்ற இடத்துல இல்லை. அதற்கு எதிரான போராட்டத்தை நம்ம முன்னெடுக்கணும். அதற்கு எதிராக நம்ம வந்து பரப்புரை செய்யணும். நம்ம தொடர்ச்சி அதை செய்கிறோம். இடையில நாங்கள் தாம்பரத்தில் கூட வந்து தோழர் அப்போ சிறையில் இருந்தார் நம்ம திருமுருகன் காந்தி அவர்கள். நான் அதுக்கு முன்னாடி நாங்கள் சிறையில் இருந்தோம். கிராமத்தில் வந்து டெய்லி வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டே போவாங்க. ஆனால் அந்த டாஸ்மாக் பாருங்கள், ஒரே ரோட்டில் நின்றுக்கிட்டு ஒரே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. போகிற பொம்பளை பிள்ளைகளை அப்புறம் கையை பிடிச்சிருக்கிறாங்க. வரும்போது கிராமம் வீட்டுக்கு வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டால் ஒரு 10 பேர் வந்து நிற்பாங்க. சரி, அன்றைக்கி வந்து பசங்கள்லாம் போய் போராட்டத்தை வந்து நடத்தும். உள்ளே போனால் உள்ளே வச்சு தீ வச்சு கொளுத்தி அந்த கடையை தீக்கிரை எரிஞ்சிருச்சு. அதுக்கு நாங்கள் 1 மாதம் உள்ளே இருந்துட்டு வர வேண்டியது இருக்கு. சிறைக்கு போவதற்கு தயாராக இருந்தால் நாம் எல்லாவற்றையும் சாதி உள்ளிட்ட எல்லாவற்றையும் ஒழிக்க முடியும். முக்கியமான தமிழரின் வரலாறு பண்பாடை பற்றி அதிகமாக பேசுறாங்க.